ஹாய் கைஸ்! பாஸ்தா எப்படி ஃபாஸ்ட்டா பண்ணுறது பார்க்கலாமா? ஒரு பேனில் வந்துட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு பாஸ்தா போட்டுக்கணும். பாஸ்தா போட்டு ஒரு 95% வந்துட்டு குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு இன்னொரு பேனில் எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு பேன் வச்சு ஆயில் ஊற்றி அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்துட்டு சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு மீடியம் சைஸு தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கணும். அதுவும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு மேகி மசாலா ஃபுல் பாக்கெட் வந்துட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அரை ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் வந்துட்டு சிக்கன் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்தா வந்துட்டு இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் நல்ல ஸ்பைசியான வந்துட்டு பாஸ்தா வந்துட்டு ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.